ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த கொளுத்தும் வெயில்ல சுகரோடைய அளவு கம்மியாகுமா அதிகமாகுமா? அப்போ என்ன மாதிரி விஷயங்கள், அதுவும் குறிப்பா யோகா இயற்கை மருத்துவம் மூலயமா இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றது. ஆக்சுவலா பாடியில் இந்த எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நம்ம பாடியோட சர்ஃபேஸோட ரியாக்ட் ஆகும். அப்போது வெளிப்புறமாக வெப்பத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய உடலுடைய சூட்டையும் அதிகரிக்கும். அப்போது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, நீர் சத்து, நம்ம சாப்பிட்ற உணவு, இது எல்லாமே கம்மியாச்சு அப்படின்னா அப்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும். டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டீஹைட்ரேஷன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உடல்ல அந்த நீர் சத்து கம்மியாகும் போது பிபி குறையும், சுகர் குறையும். அதே நேரத்தில் நமக்கு கொலஸ்ட்ரால், இது எல்லாமே இனிஷியலா, அதாவது பாடி டீஹைட்ரேட் ஆகும் போது ஆரம்பத்தில் இது எல்லாமே குறைஞ்சாலும் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்டா ஜாஸ்தி ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பாட்டில், ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு அரை ஸ்பூன் உப்பு நம்ம கலந்து வைக்கிறோம்னு வைங்க. அப்போ அந்த தண்ணி உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த உப்போடைய அளவு எப்படி இருக்கும்? ஜாஸ்தி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம உடல்ல இந்த மாதிரி கம்மி ஆயிடுச்சே அப்படின்றதுனால ஸ்டோர்டு குளுக்கோஸ் எல்லாமே நமக்கு யூட்டிலைசேஷனுக்காக ரிலீஸ் ஆகும். இப்போ இதோடைய லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது நமக்கு சுகர் லெவல் அதிகமாகும், பிபி அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்போது வெயில் காலத்தில் நமக்கு அந்த நேரம், இப்போ இன்னைக்கு நான் தண்ணி குடிக்கல, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே குறைஞ்சி நான் ரொம்ப வீக்காக இருப்பேன். ஆனால் இதே விஷயத்த நான் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இதே மாதிரி நான் தண்ணி குடிக்காமையே என் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து கம்மியாயிட்டே போச்சு அப்படின்னா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும், பிபி ஜாஸ்தி ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படும். அப்போ இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? சிம்பிள். என்ன குறைபாடு இருக்கோ அதை நம்ம எலக்ட்ரோலைட்ஸோட சேர்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அப்போது நீர் சத்து தான் எங்கள் முக்கியமே. அப்போ தண்ணி, காய்கறிங்க, அதே நேரத்தில் தண்ணி, பழங்கள். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனல் ஃப்ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த நேரத்தில் நமக்கு நிறைய தர்பூசணி சீசனே. எங்கே பார்த்தாலும் நமக்கு தர்பூசணி ஈஸியாகவே கிடைக்கும். அதில் 95% நீர் சத்தும், அதே நேரத்தில் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும், அதிகமான பொட்டாசியமும் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பிபியை மெயின்டைன் பண்ணுது, பாடி டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்குது, இதுல நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாம பார்க்குது. இன்னும் சொல்லணும்னா, இந்த சம்மர்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே அந்த ஒரு ஃப்ரூட்டே ஒரு முக்கியமான ரெமிடியாவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நமக்கு சம்மர்ல கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களுமே, காய்கறிகளுமே எடுத்துக்கோங்களேன். நுங்கு நமக்கு கிடைக்கும். அந்த நுங்கு இட்ஸ் ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்றதுக்கும், பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் மெலம்பழம். அந்த மஸ்க் மெலனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அண்ட் மினரல்ஸ், இது எல்லாமே நமக்கு அந்த நியூட்ரிஷனல் பேலன்ஸ் மட்டும் இல்லை, வாட்டர் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணி இந்த சம்மரில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு. எனக்கு சுகர் இருக்கு, நீங்கள் தர்பூசணியை பற்றி சொல்கிறீங்க, நுங்கை பற்றி சொல்கிறீங்க, நான் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ மற்ற கிளைமேட்ல இருக்கிறத விட இந்த கிளைமேட்ல நம்ம பாடி நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கூட அந்த ஃபேனுடைய இதுக்கு, அந்த எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியருக்கு நமக்கு நம்மளுடைய உடல் நீருடைய வெளியேற்றம் ஜாஸ்தியா இருக்கும். ஒன்று வெயில்னால, இல்லை நம்மளுடைய யூரின் அவுட்புட் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த நீர் சத்து கம்மியாகும் போது அது கரெக்டாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம், பிபி நார்மலாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக நம்மளுடைய அந்த சம்மருக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுகரை மெயின்டைன் பண்ணலாம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் தர்பூசணி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். இதில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பிபி மட்டும் குறையலைங்க. இதில் இருக்கக்கூடிய ஹை ஃபைபரும் பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு கொலஸ்ட்ராலை டெபாசிட் ஆகாமல் மலை மூலியமாக வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம
சாப்பிட்ற டயட்டோட சேர்த்து ஒரு கப், ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம இந்த மாதிரி தர்பூசணியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, மஸ்கு மெலான் எடுத்துக்கிறோம், வாரத்துல 2 நாள் இளநீர் குடிக்கிறோம், அதே நேரத்துல டெய்லி மத்தியானத்துல ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். அதே நேரத்துல அதை நார்மல் லெவலுக்கு குறைச்சி நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கோடைக்காலம் வெயிலை பத்தி நம்ம கவலைப்படாம, நம்மளுடைய சுகர், பிபி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் யோசிக்காம ரொம்ப எளிமையா நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோபயோட்டிக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸையும் கொடுக்குது, அதே நேரத்துல நம்மளுடைய கட் பாக்டீரியாவையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது மூலயமா டைஜஷன் இஷ்யூஸும் ஏற்படாம நம்மளுடைய சுகர், பிபி இது எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கும் இது ஒரு எக்ஸலண்டான ஃபுட்டாவே இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.